கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற இந்த ராத்திரி வேளையில் பெரியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சீக்கிரம் வருகிறவராயிருக்கிற அவருடைய நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 3 வாரங்களாய் நீங்கள் கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஃபோன் கால்கள் எங்களுடைய வந்தது, நாங்கள் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். பலருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்திருக்கு. ஸ்தோத்திரம். அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுங்கள். கர்த்தர் எங்கள் ஜெபக்குழுவில் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. இந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போவோம். வாசிக்கலாம். 29வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தருடைய சப்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சப்தம் மகத்துவம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சப்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் லெபோனிலிருந்து கேதுரு மரங்களை முறிக்கிறார். இங்கு நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய சப்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சப்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சப்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. இயேசுவின் நாமத்தின் மேல் தெய்வத்துடைய சப்தம், கர்த்தருடைய சப்தம் காதேஸ் பர்வதங்களை அதிர பண்ணுகிறது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய சப்தம் பெண் மான்களை ஈனச் செய்கிறது. தெய்வத்துடைய சப்தம், மனுஷன் தெய்வத்துடைய சப்தம் கேட்கணும். மனுஷனை தெய்வம் சிருஷ்டித்தது தெய்வத்துடைய சப்தம் கேட்கும். ஏன்னா நம்ம ஒருவரை போல. ஸ்தோத்திரம். மிருகங்கள் தெய்வ சப்தம் கேட்கறதுக்கு விரும்பதை காட்டிலும் மனுஷன் தெய்வ சப்தம் கேட்கணும். தெய்வ சப்தம் இன்னைக்கு முதலாவது தெய்வ சப்தம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தெய்வத்துடைய சப்தம் முதலாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வெளிப்பட ஆரம்பித்தது. முதலாவது தெய்வ சப்தம், 2வது ஆதாமுடைய சப்தம், 3வது ஸ்தோத்திரம் நம்ம காணும்போது ஏவாளுடைய சப்தம். இதுக்கு இடைக்க ஒரு சப்தம் வெளிப்பட்டிருக்குது, சாத்தானுடைய சப்தம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள தெய்வத்துடைய சப்தம் வெளிப்பட்டுச்சு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமுடைய சப்தம் வெளிப்பட்டுச்சு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஏவாளுடைய சப்தம் வெளிப்படுது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள சாத்தானுடைய சப்தம். அப்போ 4 சப்தம் ஒரு தெய்வம் மனுஷனை சிருஷ்டித்து உருவாக்கின ஒரு இடத்துல தெய்வ சப்தம், மனுஷ சப்தம், பிசாசுடைய சப்தம், 3 சப்தங்கள். இதில் ஸ்தோத்திரம். இந்த சப்தங்கள் முதலாவது ஏவாள் பிசாசுடைய சப்தத்தை கேட்கிறார். ஆதாம் தெய்வ சப்தம் கேட்டது. அதுக்கு முன்னாடி தெய்வ சப்தம் கேட்டு ஆதாம் ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தில் இருக்கிற நடுவே விருட்சத்தினுடைய கனியை நீ புசிக்கக்கூடாது, சாகவே சாவாய். தெய்வ சப்தம் ஆதாம் முதலாவது ஏதேன் தோட்டத்தில் கேட்டு தன்னுடைய மனைவிடத்தில் சொல்ல, நீ சாத்தானுடைய சப்தத்துக்கு செவி கொடுக்காத, ஆண்டவர் இந்த கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் தெய்வ சப்தத்தை மீறி பிசாசுடைய சப்தத்துக்கு ஸ்தோத்திரம் ஏவாள் கீழ்ப்படிந்ததை காண முடியுது. இன்றைக்கு மனுஷனுடைய சப்தம், சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனையும் பாவியுடைய வழியிலும் பரிகாசக்கார் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தெய்வ சப்தம். மோசே 80 வயசில் ஹோரேப் பர்வதத்தில் ஒரு முட்சடுவின் நடுவில் ஒரு தெய்வ சப்தம் கேட்கிறார். மோசே, நீ உன் பாதரட்சியை கழட்டி போடு. தெய்வ சப்தம். ஆபிரகாம் ஏறக்குறைய 100 வருஷம் தெய்வ சப்தம் 10 தடவை கேட்டிருக்கிறார்.
இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பலரும் தெய்வ சப்தத்தை பலரும் கேட்கதில்லை. சாமுவேல் ஒரு சின்ன பையன், ஆனால் அந்நாள் தேவாலயத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவாலயத்தில் வளர்த்து எடுக்கும்போது தெய்வத்துக்குள்ளே இருந்த சாமுவேல் தெய்வ சப்தம் கேட்டார். இன்னைக்கு சப்தம், தெய்வ சப்தம் பலருக்கும் தெய்வ சப்தம் மனுஷனுடைய சப்தத்துக்கு தான் இன்றைக்கி பலரும் கீழ்ப்படுகிறோம். சவுலுக்கிட்ட ஆண்டவர் சொன்ன தெய்வ சப்தத்துக்கு மனுஷன் கீழ்ப்படிய மாட்டான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். இன்றைக்கு தெய்வ சப்தம் ஆபிரகாம் கேட்டார். எல்லாம் விட்டுட்டு வர சகோதரனை லோத்தை கூட்டிகிட்டு வந்தார், வேலைக்காரனை கூட்டிகிட்டு வந்தார். பிரச்சனைகள், தெய்வ சப்தம் ஆதாம் கேட்டு அந்த தெய்வ சப்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய சப்தத்துக்கு ஏவாள் கீழ்ப்படிஞ்சது மட்டும் போவார். ஆதாமை அந்த சப்தத்துக்கு கீழ்ப்படிய வச்சு தோட்டத்தை விட்டு வெளியே வந்தது தான். யோவான் 10வது அதிகாரம் சொல்லுகிறது, கள்ளன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேற ஒன்றுக்கு வரா. தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளை, தெய்வ சப்தம் இன்றைக்கு ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். தெய்வ வார்த்தைகளுக்கு தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருடைய சப்தம் கேட்டு பிரைசலோ நினைவோ பட்டணத்துக்கு போன தெய்வ சப்தத்துக்கு, தாரிசிஸுக்கு போன தெய்வ சப்தத்துக்கு மீறி போனது போல இன்றைக்கு பலரும் தெய்வ சப்தத்துக்கு மீறி இன்றைக்கு இந்த உலகத்தோடு கூட வாழுகிற தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு மனம் திரும்பும்படி தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு பல குடும்பங்களில் சில காற்றும் புயலும் அடிக்கிற காரணம் தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்காதனால. தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுத்து இன்றைக்கு உள்ளும் புறமும் ஒரு செழிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாய் இந்த நாளில் தீர்மானம் எடுக்கணும். தெய்வ சப்தம் பிரைசலும் மனுஷுடைய சப்தம் அல்ல. இன்றைக்கு பலரும் மனுஷுடைய சப்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம், பிசாசுடைய சப்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். அனனியா சபரி 1ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் நாமத்துமே பரிசுத்தாத்மாவுடைய காலகட்டத்தில் ஒரு ரிவைவல் எழுப்புவதுடைய காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அனனியா சபரியாலும் பிசாசுடைய சப்தத்துக்கு செவி கொடுத்தது முடிஞ்சுனா இன்றைக்கு இந்த 2025 தெய்வ பிள்ளையே பல நேரங்களில் தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்காதபடி பிசாசுடைய சப்தத்துக்கும் மனுஷ சப்தத்துக்கு செவி கொடுத்து தெய்வத்தை விட்டு தூரமாயிருக்கிற இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து சகல நன்மைகளும் பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு போனது போல தெய்வ சப்தத்தை மீறி தெய்வ சப்தத்துக்கு விட்டு மனுஷனுடைய சப்தத்துக்கு பிசாசுடைய சப்தத்துக்கு செவி கொடுத்து தெய்வத்தை விட்டு தூரமாய் போய் இன்றைக்கு ஸ்தோத்திரம் திரும்ப தேவனிடத்தில் வர முடியாதபடி பல விஷயங்களோடு பாரங்களோடு கூட இருக்கிற இன்றைக்கு சிலரை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசின சப்தத்துக்கு மீறி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்கு மீறி, தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்புக்கு மீறி பிரைசலோடு இயேசுவின் நாமத்துமே தெய்வ சப்தத்துக்கு விரோதமாய் எழும்பி இன்றைக்கு நின்ன இன்றைக்கு ஸ்தோத்திர அனுபவங்களை திரும்பி பாருங்க. ஆதாமே நீ எங்க இருக்க? இன்றைக்கு கர்த்தர் ராத்திரி வேளையில் கேட்கிறான். தெய்வ சப்தத்தை கேட்டு தெய்வத்துக்காய் ஒப்பு கொடுத்து தெய்வத்துக்காய் நின்ற தேவ பிள்ளையே நீ இப்ப எங்க இருக்கிற? இயேசுவின் நாமத்துமே ஸ்தோத்திரம். பேதுரு சொல்லுகிறார், நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒரு மீன் கூட கிடைக்கல. உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி, தேவ சப்தத்துக்கு செவி கொடுன்னு சொல்லி வலையை வீசனுச்சுன்னா அவர் ராம் முழுவதும் தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லா திறமை எல்லாம் இருந்து எல்லா சூழ்நிலை தெரிஞ்சிட்டும் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையும்படி இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு சப்தத்தை என் ஜீவிதத்தில் கேட்கல. நானும் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், நானும் ஸ்தோத்திரம் பிரைஸ்தலோ எனக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் இயேசு எனக்கு கடலை பற்றியும் தெரியும், எனக்கு
ஸ்தோத்திரம், நியாயப்பிரமாணமும் எனக்கு தெரியும், இயேசுவின் நாமத்துமே. ஆனால் இப்படி ஒரு சப்தத்தை நான் கேட்கல, அதனால இந்த சப்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 10 தடவை 15 தடவை பைபிள் படிச்சிருக்கலாம். இன்றைக்கு எனக்கு பைபிளை பற்றி எனக்கு தெரியும், சபையை பற்றி எனக்கு தெரியும். இயேசுவின் நாமத்துமே. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் சில வருத்தங்கள் இருக்குன்னா தெய்வ சப்தத்துக்கு மீறினதுனால, தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்காதனால, சுயமான மனுஷனுடைய சப்தத்துக்கு செவி கொடுத்ததுனால, பிசாசுடைய சப்தத்துக்கு செவி கொடுத்ததுனால இன்றைக்கு வருத்தங்களோடு கூட இருக்கிற. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன் பக்கமாய் திரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல தேவன் கட்டளை இடுகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு நான் ஒரு மனம் திரும்பும்படி என்னை கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்கணும். இளைய குமாரன் ஜீவிதத்தில் தன் தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம் வாங்கி கூட வந்தவங்க எல்லாம் விட்டு போய் கடைசி பன்னியுடைய தவிடு அனுபவிக்காத அனுபவத்தில் திரும்ப தகப்பனிடத்தில் வருகிற ஒரு அனுபவம் உண்டு. இன்றைக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம், என் தெய்வ சப்தத்துக்கு மீறி, என் தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்காம இன்றைக்கு என் உலக வாழ்கிற வாழ்க்கைக்கு, என் சுகபோத வாழ்க்கைக்கு நீ ஒப்பு கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரைஸலோடு எல்லாம் வருத்தம் தவற இல்லை. தெய்வ சப்தம், பிரைஸலோடு. இன்றைக்கு எனக்கு தெய்வ சப்தம் கேட்கணும். நான் தெய்வ சப்தம் கேரளாவில் கோட்டையத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட ஆண்டவர் சொன்னார், எந்த வேலை செய்து எனக்கு கஞ்சிக்கு புத்திமுட்டு உண்டாகத்தில்னு. ஸ்தோத்திரம். இந்த ஒற்றை சப்தம் கேட்டு நான் தமிழ்நாட்டுக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட ஒரு நல்ல ஒரு சிநேகிதன் தென்காசியில் இருக்கிறார், பிகே புதூரில். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தமிழ்நாடு ஒரு சுவிசேஷ வேலைக்கு எனக்கு வரணும். என்னால் மறுநாள் என்னால் வேலை செய்ய முடியலை. என்னுடைய ஓனருக்கு சொன்னார், ஒரு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. வேலை ரிஷன் பண்ணிவிட்டு தென்காசி வரும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை நீரை நீ அழைச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜூஸ் குடிக்கணும். இதுதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது. எனக்கு ஒரு 100 ரூபாய் கர்த்தர் கொடுத்தார், ஒரு முகாந்திரம். இன்றைக்கும் நான் ஊழியம் செய்தால் மட்டும்தான் என்னிடத்தில் காசு இருக்கும். என்ன ஆண்டவர் சொன்ன சப்தம் இன்றைக்கு செவி கொடுக்குறேன். அநேக நாட்கள் தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்காத பல சபையில் 2-3 குடும்பம் பின்மாறி போச்சு. வீடு கட்ட கேரளாவில் வீடு கட்டத்துக்கு போயிட்டோம். ஸ்தோத்திரம். 1 வருஷம் வீடு கட்ட 2 குடும்பம் போச்சு. ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில் நஷ்டங்கள் வர ஆரம்பித்தது, தோல்விகள் வர ஆரம்பித்தது. தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்காம எப்போ வாழ்க்கையில் சுவிசேஷத்தை தவிர வேறு எந்த காரியத்தில் இறங்கினாலும் எனக்கு நஷ்டங்களும் தோல்விகளும் பணம் பற்றாக்குறையும். என்னிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை 1999 என்னோடு கூட கர்த்தர் சப்தத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த தெய்வ சப்தம் திரும்ப நான் ஒரு சப்தம் ரொம்ப நாள் கேட்கலை. எப்படி தான் ஆண்டவர் 1 மாதத்தில் பேசுகிறார். சிலவங்க சொல்கிறாங்க, இதுவரை என்னுடைய அனுபவங்கள் இதுவரை எனக்கு அப்படி இருந்திருக்கலாம். ஆனாலும் தெய்வ சப்தம் கேட்டு பல வருஷங்கள் ஆச்சு. அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது நிமித்தம் ஒரு தடவைனோடு கூட ஒரு வார்த்தை மெல்லிய சத்தம் கேட்டு, தெய்வ சப்தம் இன்றைக்கும் நமக்குள்ள வெளிப்படும். அந்த சப்தத்துக்கு பேதுரு கீழ்ப்படிஞ்சார். அந்த சப்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சப்தம் அவருடைய ஜீவிதத்தை மாற்ற ஆரம்பித்தது. வலைய கிளியத்தக்கதாக மீன் கிடைச்சது. அந்த சப்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சது நிமித்தம் நான் உன்னை மனுஷரில் பிடிக்கலாக்குவேன்னு சொன்னார். அந்த சப்தத்தை அவர் விசுவாசித்தது நிமித்தம் நீ ஜீவனுள்ள குமாரன் விசுவாசித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை விசுவாசித்தபடி பாதாளத்தின் தெரிந்து இந்த கல்லின் மேல் சபையை காட்டுவார். ஒற்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது ஆண்டவர் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நிமித்தம் ஒன்று வலையை கிளியத்தக்கதாக மீன்கள், ரெண்டாவது ஒரு ப்ரொமோஷன், நான் உன்னை மனுஷரில் பிடிக்கலாக்குவேன், மூணாவது இந்த கலிமேல் சபை பாதாளத்தின் அதிகாரத்துடைய சித்துருஷா, ஆரம்பத்துடைய சபையுடைய ஊழியம். அப்போஸ்தலனாய் தேவன் பேதுருவை மாற்றினார். தன்னுடைய ஜீவிதத்தில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஒரு இடத்துல சொல்கிற பேதுரு, ஆண்டு சொல்ல, நீ 3 தடவை மறுதளிப்ப. ஆண்டுடைய வார்த்தை இல்லை, ஆண்டு இல்லை, நீ மறுதளிப்ப. ஆண்டோடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் வராது. கர்த்தருடைய சப்தம் தண்ணீர் மேல் தொனிக்கிறது. நம்ம நினைக்கிறோம் தண்ணீர் மேல் அசைவாடி நாவிய ஜலம் உண்டாகச்சு, எல்லாம் உண்டாக கிடைச்சிடும். மனுஷனை மாத்திரம் கர்த்தர் உண்டாகல. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும் தெய்வ சப்தம் கேட்கணும், மனுஷன் தெய்வத்தை ஆராதிக்கணும், மனுஷன் தெய்வத்தை கீழ்ப்படி தெய்வத்தோடு கூட ஐக்கியப்படும். இதுதான் மனுஷனை தெய்வம் சிருஷ்டிச்சது. இதனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தன்னுடைய வேறு ஒன்று உண்டாக 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 எல்லாம் உண்டா. மனுஷனை மட்டும் ஏன் கர்த்தர் சொல்லலை? மிருகங்களை தேவன் உண்டாக்குனார், சோத்திரம். பறவைகளை உண்டாக்குனார், மனுஷனை உருவாக்குறார். தெய்வ சப்தம் கேட்கும்படி ஒரு சோத்திரம், ஒரு களிமண் எடுத்து ஒரு மனுஷனை அவர் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசில ஊதி மனுஷனுக்கு மாத்திரம் தெய்வ சப்தம் கேட்கணும். மனுஷன் தெய்வ சப்தத்துக்கு கீழ்ப்படியணும். மனுஷன் தெய்வத்தோடு கூட ஐக்கியப்படணும். மனுஷனுக்கு தெய்வ சப்தம் கேட்கணும். தெய்வ சப்தம் கேட்கணும். மனம் திரும்பினவனுக்கு கேட்கல. ஞானஸ்தானம் எடுத்தவன் தெய்வ சப்தம் கேட்டது மாதிரி இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாம் தெய்வ சப்தம் கேட்டது, அப்போஸ்தலனாய் பவுல் தெய்வ சப்தம் கேட்டது. இவங்க ஒன்று மனம் திரும்பினவங்க அல்ல. மனுஷனை சிருஷ்டித்த தெய்வ சப்தம் கேட்பதற்கு தெய்வ சப்தம் இன்றைக்கு ராத்திரி தெய்வ சப்தம் இன்றைக்கு கேட்கும்படியா. மனுஷனை தெய்வ சிருஷ்டித்த மதம் அல்ல. தெய்வ மனுஷனம் ஒரு மதத்துக்காக மனுஷனை சிருஷ்டிக்கலை. தெய்வம் இந்த பூமியில் வந்தது ஒரு மதத்துக்கு பின்னில் வரல. தெய்வம் ஒரு மனுஷனுக்கு மார்க்கம் மாற்ற தெய்வம் வந்தவர். மனது பிசாசுடைய சப்தத்துக்கு கீழ்ப்படி இப்பிரபஞ்சத்தை தேவன் அவருடைய மனதுகளை குருடாக்கி வைத்திருக்கிற அந்த மனதை தேவன் மறுபடியும் திரும்ப தெய்வ சப்தத்தை கேட்கும்படி தன்னுடைய சொந்த சரீரத்தை கொல்கதாய் மலையிலே ஸ்தோத்திரம் முள்முடி தரிக்கப்பட்ட ஆணிகள் அறையப்பட்ட இயேசுவின் நாமத்து மேல் நமக்காக இரத்த சிந்தின அந்த தெய்வம் நம்முடைய தெய்வ சப்தத்தை கேட்பதற்கு மனுஷனை மறுபடியும் தெய்வ சப்தம் கேட்கும்படியா தெய்வம் மாற்றினார். இன்றைக்கு உங்களை என்னை தெய்வ சப்தம் கேட்கும்படியா. பலருக்கும் தெய்வ சப்தம் கேட்க விருப்பம் இல்லை. இன்னைக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு ஒரு பீஸ் உண்டு. தெய்வ சப்தம் கேட்கறதுக்கு இன்னைக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. எங்கேயாவது ஒரு பங்காள சேர்ந்தாது அவங்களாவது தெய்வ சப்தம் கேட்டு நமக்கு பதில் சொல்லட்டும். கடந்த நாளில் ஒரு இன்ஜினியர் ஒரு பொண்ணு சிஸ்டர் என்னை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரை குறித்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினா, உங்கள்கிட்ட கர்த்தர் பேச மாட்டார். இயேசுவின் நாமத்தில் தெய்வம் பாஸ்டரோடு கூட தான் பேசுவார். பைபிள் கிடையாது. நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தெய்வ சப்தம் கேட்க தெய்வம்படி இன்னைக்கு தெய்வத்துடைய சப்தம் கேட்கணும். தெய்வ சப்தத்துக்கு கீழ்ப்படியணும். தெய்வ சத்தத்தில் நிலைச்சு நிற்கணும். ஆபிரகாம் தேசத்தை ஈரத்தை விட்டுட்டு வா. பலது விடலை, வருத்தங்கள் இருந்துச்சு. ஆண்டவர் ஆதாமோடு கூட தேவ சத்தம் பேசுகிறது, கீழ்ப்படியலை. ஒரு இருண்ட காலம் 400 வருஷம் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடுக்கும் தெய்வம் பூமியில் யாரோடு கூட பேசலை.
ஆதாமோடு கூட கர்த்தர் பேசினார். 930 வருஷம் தெய்வம் ஆதாமோடு பேசுகிற சரித்திரம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் தெய்வ சப்தம் கேட்ட, நீ இப்போ எங்கே இருக்கிற? நான் மறைஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை. தெய்வ சப்தம் கேட்டதுக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவர் 2-3 தடவை பேசுதார். செவி கொடுங்க. தெய்வ சப்தம் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறதல்ல. எனக்கு பிரியமான தேவ பிள்ளை, ஆண்டவர் தெய்வ சப்தம் மோசேக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னார். தெய்வ சப்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகுது. ஆண்டவர் சொன்னார், நீ கானான் தேசத்தை பார்ப்ப, பிரவேசிக்க மாட்டேன். நீங்கள் பலதும் பைபிள் படிக்கலாம், ஆனால் தெய்வ சப்தத்துக்கு கர்த்தர் பைபிள் முகாந்திரம் பேசலாம், ஊழியக்கார் மூலம் பேசலாம், மெல்லிய சப்தத்தில் காதில் கேட்கலாம், இருதயத்தில் பேசலாம். எந்த ரீதியில் உங்களோடு கூட பேசினாரோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. இன்றைக்கி தோட்டத்துடைய மறைவில் வாழ்க்கை வாழாதீங்க. தெய்வ சப்தம் கேட்டு கீழ்ப்படியாமல் போன அனுபவங்கள் வரக்கூடாது. தெய்வ சப்தம் கேட்டு அந்த வார்த்தைக்கு மீறாதபடி, அந்த வார்த்தைக்கு தன் ஜீவிதத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை கனப்படுத்துவான். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் என் சப்தத்தை கேட்டு கதவை திறந்தான். வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லுது, ஒருவன் சப்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனோடு கூட அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். தெய்வ சப்தத்தை கேட்குற, இருதயத்தை கதவை திறங்க. தெய்வ சப்தம் கேட்கும்படி கதவை திறங்க. செவியில் தெய்வ சப்தம் கேட்கும்படி. இன்றைக்கி பலருக்கு செவியில் தெய்வ சப்தம் கேட்க, பக்கத்து வீட்டுக்காருடைய சப்தம், பக்கத்து வீட்டிலுடைய சப்தம், பல சப்தங்களை கேட்கறதுக்கு பலருடைய சப்தம் கேட்க செவிகளை சாய்க்கிறோம். ஆனால் தெய்வ சப்தம் கேட்கும்படி செவிகளை திறக்கும்படி இன்றைக்கு ஆவியானவர் தெளிவாக பேச, ஒருவன் சப்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தான், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். கர்த்தருடைய சப்தம் மகத்துவம் உள்ள சப்தம், கர்த்தருடைய சப்தம் வல்லமை உள்ள சப்தம். அந்த சப்தத்துக்கு செவி கொடுங்க. மனுஷனுடைய சப்தத்துக்கு செவி கொடுக்கலனாலும், பிசாசுடைய சப்தத்துக்கு செவி கொடுக்காதபடி, மனுஷனுடைய சப்தத்துக்கு செவி கொடுக்காதபடி, தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்கும்படி என் செவிகளை திறந்தரலோ, என் இருதயத்தை திறந்தரலோ. ரீகவான சந்தலவன ரீகலவன. என் வாழ்க்கை உள்ளும் புறமும் செழிப்படைய வேண்டும்னா, என் வாழ்க்கை உயர வேண்டும் என்றா, என் வாழ்க்கையில் நன்மை உண்டாக வேண்டும் என்றா, என் தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்க ஒரு தீர்மானம் எடுங்க. தேவன் உங்களை மகிமைப்படுத்துமா, தேவனை கனப்படுத்துங்க. பலரும் பைபிள் படிக்கிறாங்க, சில மதுபானத்தில் கடந்த நாள் ஒரு மதுபானம் குடிச்சிட்டு திருவிருந்து எடுத்துட்டு அவங்க குடும்பத்தில் எனக்கு ஃபோன் கால் பண்ண ரொம்ப பாரமாக இருந்துச்சு. துணிகரமாக திருவிருந்து எடுக்கிறதுக்கு மதுபானத்தை குடிச்சிட்டு திருவிருந்து எடுக்க போகிறாங்க. தெய்வ சப்தம் எப்படி கேட்கும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளை, தெய்வ மனுஷனை சிருஷ்டித்தது, மனுஷனை மாத்திரம் உருவாக்கினது, அவன் தெய்வ சப்தம் கேட்கும்படியா. நீங்கள் கொள்கதாய் மலையில் தன்னுடைய ரத்தம் சிந்தி உங்களை மீட்டது தெய்வ சப்தம் கேட்கும்படியா. துக்க வெள்ளிக்கிழமை வருஷம் கொண்டாடுவதுக்கு அல்ல, நமக்கு அன்றைக்கு நம்முடைய தெய்வ சப்தம் கேட்கும்படி அவர் நமக்காக பலியானா. அதை நினைவு கூறுங்க. தெய்வ சப்தம் கேட்கும்படி, தெய்வ திட்டங்கள் உங்களை கொண்டு கத்த நிறைவேற்றும்படி எல்லா கண்களையும் மூடுவோமா. ஆண்டவரே, உடைய சத்தம் கேட்டேன், பைபிள் முகாந்திரம் என்னோடு கூட பேசுனீங்க, நான் செவி கொடுக்காமல் போயிட்டேன், அதனால்
இன்றைக்கி எல்லாம் நஷ்டப்பட்டு எல்லாம் தோல்வி அடைஞ்ச அனுபவத்தில் தெய்வ சப்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் இன்றைக்கு உம்மோடு கூட திரும்ப என்னோடு கூட ஐக்கப்பட முடியாத அனுபவங்கள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவரே, இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? தெய்வ பிள்ளைகளே, மனுஷனை தெய்வம் சிருஷ்டித்த தெய்வ சப்தம் கேட்டு தெய்வத்தை ஆராதிக்க, தெய்வத்தோடு கூட பேசும்படி, தெய்வம் மனுஷனோடு கூட பேசும்படி தான் மனுஷனை தம்மை போல உருவாக்கினார். இன்றைக்கி ஸ்தோத்திரம், மனுஷ சப்தம் கேட்காம மிருகத்துடைய சப்தம் கேட்கும்படியா, மனுஷனுடைய சப்தத்தை கேட்கும்படியா இன்றைக்கி மனுஷன் திரும்பி போன அனுபவம். இன்றைக்கி கர்த்தர் திரும்பி வருகிற தெய்வ சப்தம் கேட்கும்படியா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் அன்பின் பிதாவே, இந்த வார்த்தை மூலங்களை தேற்றி எனக்கு ஆய்ஸ்தோத்து ஆசீர்வதிச்சது காய்ஸ்தோத்து இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, இந்த வேளையில் கேட்டு தெய்வ சப்தம் கேட்க முடியும் அர்ப்பணித்தது காய்ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.